நெக்ஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்புட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, யூசர்கிட்டருந்து நம்ம இன்புட் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் தான் எழுத முடியும். ஓகே, ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் எழுதி நம்ம இன்புட் வந்து ப்ரோக்ராமுக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் போட்டுக்கிறேன். அதில் வந்து இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டபுள் கோட்ஸில் ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் எ நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே ஒரு காலம் வச்சுக்கலாம். அப்போ இன்புட்குள்ளே டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை அப்படியே எனக்கு எங்கள் அவுட்புட்டில் ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் இது கொடுக்காம நெக்ஸ்ட் லைனில் வாங்குகிற இன்புட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். லெட்டர் ஏல வாங்குகிற இன்புட் லெட்டர் ஏல ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் லைனில் அந்த லெட்டர் ஏ வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு இங்கே பிளாங்காக இருக்குது, ஏன்னா இன்புட்குள்ளே நம்ம எதுவுமே கொடுக்கல அந்த சி டைப் ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ இப்போ நான் ஏதாவது நம்பர் கொடுத்தேன்னா எனக்கு க்ரீன் கலரில் வருது, அதை நான் இன்புட் என்டர் பண்ணுறது எனக்கு க்ரீன் கலரில் வரும். இப்போ நான் என்டர் அடித்தோடனே அந்த 25 வந்து ஏல ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பிரிண்ட் ஏங்கிறதுனால அந்த ஏயோட அவுட்புட் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பிளாங்காக இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட்டில் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் என்டர் எ நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். ஸோ இங்கே ஒரு கோலம் வச்சுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இது இந்த லைன் ஒரு இன்புட் கேட்கும்போது உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டு ஷோ ஆகிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், டெக்ஸ்ட்டு ஷோ ஆகுதுங்களா? ஸோ நம்மளோட ஒரு கொஷின் மாதிரி கேட்குது. ஸோ என்டர் எ நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு என்டர் அடிச்சுன்னா அந்த நம்பர் ஏல ஸ்டோர் ஆகி பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் இன்புட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன சென்டென்ஸ் வேணால் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எது கொடுத்தாலுமே அது உங்களுக்கு இந்த சைடு எனக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இன்புட் வாங்கி நான் இந்த ஏல ஸ்டோர் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரெண்டாவது என்ன பண்ணலான்னா இன்னொரு வேரியபிள் போட்டுக்கலாம். ஈக்குவல் போட்டு அகைன் இன்புட்டில் என்டர் எ அனதர் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ கீழே அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு பிரிண்ட் போட்டு லெட்டர் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு கொடுக்குற நம்பர் இதில் ஏல ஸ்டோர் ஆயிரும், ரெண்டாவது கொடுக்குற நம்பர் பியில் ஸ்டோர் ஆயிரும். பிரிண்ட் பண்ணால் எனக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் நம்பர் 1 கொடுக்குறேன், ரெண்டாவது நம்பர் 2 கொடுக்குறேன். ஸோ எனக்கு 1 2ங்கிறது 1ங்கிறது ஏல ஸ்டோர் ஆகிருக்கும், 2ங்கிறது பிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? அது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த பிரிண்ட்டை வந்து இது தூக்கிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் போட்டு லெட்டர் பி வைக்கிறேன். ஓகே, அப்போ ஏவும் பியும் எனக்கு ப்ளஸ் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்லி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோடனே ஏக்கு ஒரு இன்புட் கொடுக்குறேன் 10, பிக்கு வந்து நான் 20 கொடுக்குறேன். ரன் பண்ணோடனே எனக்கு 13 தான் வரணும் இல்லையா? 30 எனக்கு வரணும். ஆனால் எனக்கு என்ன ஆன்சர் வந்துருக்குன்னா 10 20 சொல்லி எனக்கு ரெண்டுமே ஜாயின் ஆகி தான் வந்திருக்கு, ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? ஸோ என்ன கான்செப்ட்னா இன்புட் வந்து நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் எடுத்துக்கும். ஓகே, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் எடுக்கும், நம்பர் ஃபார்மேட்டில் எடுக்காது. ஸோ அந்த டேட்டா டைப் பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மறுபடியும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நார்மலாக இந்த ஏயில் கொடுக்குறது வந்து எனக்கு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் எனக்கு எடுத்துருக்கும். சரிங்களா? அப்போ அதை எப்படி நான் செக் பண்ணி பார்க்குறதுனா நீங்கள் டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டு அந்த ப்ராக்கெட்டில் ஏ வைங்க. ஓகே, இப்போ நான் பி வேணால் எடுத்துடலாம், தேவையில்ல. ஒரு இன்புட் வாங்குகிறேன், ஏல ஸ்டோர் பண்ணுறேன், ஏவோட டைப் கொடுக்குறேன். அதாவது வெறும் பிரிண்ட் ஏனா ஏங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்கிற டேட்டா பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி பிரிண்ட் டைப் ஏ கொடுத்தீங்கன்னா ஏங்கிற வேரியபிளில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்குல்ல, அந்த டேட்டாவோட டேட்டா டைப் எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் ரன் பண்ணுறேன், இன்புட் கேட்குது, நான் 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தேன்னா இந்த 10 எனக்கு பிரிண்ட் ஏக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஏ கொடுத்ததுனால அது பாருங்களேன் கிளாஸ் எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுன்னு சொல்லுது. ஓகே, இப்போ டிஃபால்ட்டாக வெறும் இன்புட்னு எழுதிங்கன்னா அது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு எடுக்கும் பைத்தானில். சரிங்களா? அப்போ எனக்கு நம்பராக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா மறுபடியும் அகைன் ரிவர்ஸ் வந்துக்கிறேன். ஓகே, எடுக்கணும்னா இந்த இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஒரு இன்ட்டுன்னு போட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்ட்டுக்குள்ளே அந்த இன்புட் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அப்போ என்ன ஆகுனா நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து இன்டிஜராக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அப்போ ரெண்டு இன்புட்டுமே நான் இன்ட்டுக்குள்ளே நான் போட்டேன். அப்போ வர நம்பர் இன்டிஜராக மாறி ஏல ஸ்டோர் ஆகிடும், இது இன்டிஜராக மாறி பியில் ஸ்டோர் ஆகும். இப்போ எனக்கு ப்ளஸ் பண்ணும்போது இன்டிஜருங்கும்போது எனக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். ஃபஸ்ட் நம்பர் 12, செகண்ட் நம்பர் 3 கொடுக்குறேன்.
அவுட்புட்டில் எனக்கு 15 எனக்கு வந்துருச்சு. ரெண்டுமே சம் பண்ணி கொடுத்துருச்சு. சரிங்களா? அப்போ இன்புட் ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்னென்னா ஸ்ட்ரிங்காக தான் உங்களுக்கு எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது இன்டிஜராக ஃப்ளோட்டாங்கிறது நீங்கள் டைப் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதான் வந்து இன்புட் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிரிண்ட்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல டபுள் கோட்ஸில் அவுட்புட் பிரிண்ட்டில் நீங்கள் டபுள் கோட்ஸில் எது கொடுத்தாலும் அவங்க ஷோவாகும்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு அவுட்புட்டுன்னு டெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஏபி ப்ளஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இது வந்து ஸ்ட்ரிங்கு, இது வேரியபிள் அப்படிங்கிறதுனால ரெண்டுக்கு நடுவில் ஒரு கமா கொடுத்துருக்கேன். ஓகே, கமா கொடுத்ததுன்னா உங்களுக்கு அவுட்புட்டுன்னு டெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆன கான்செப்ட் உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ நான் 10 கொடுக்குறேன், நெக்ஸ்ட் வந்து 20 கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த 30ங்கிறது எனக்கு ஆன்சராக வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து இன்புட் ஃபங்க்ஷன். ஜஸ்ட் ஒரு பிரிண்ட்டில் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஓகே,